சிவபக்தனாக இருந்தும் இன்னும் நீ மனம் தளர்ந்திருக்கிறாயா? நீ யாரின் பக்தன் என்பதை மறந்து விட்டாயா? படைப்பே அதிரும் அந்த பரமசக்தியின் பக்தன் நீ. அவர்தான் சிவபெருமான். உலகமே அவரது திருநாமத்தால் நடுங்கும். அவ்வளவு பரம்பொருளின் அடியாராக இருப்பவனே நீ. அப்படி இருக்க இக்கட்டுகள் உன்னை உடைத்துவிடும் என்று நினைக்கிறாயா? நஞ்சை உட்கொண்டும் சிரித்த அந்த ருத்ரனின் ஒரு துளி சக்தி உன்னுள் உள்ளது. சிவபக்தனாக இருப்பது பூக்களின் மாலை அணிவது அல்ல, அது அக்னி பாதையில் நடந்தே செல்வது. உலகம் அவன் தோற்றான் என்று கூறலாம், ஆனால் சிவன் உன்னை சோதிக்கிறார். உன் மனத்தின் தூய்மையை, உன் பொறுமையின் ஆழத்தை, உன் நிலைத்த நம்பிக்கையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உன் சூழ்நிலைகளுடன் போராடுகிறாய். அனைத்தையும் தாங்கியும் உன் நேர்மையை விட்டுவிடாமல் நிற்கிறாய். அதுவே உன் மிகப்பெரிய தவம். இப்போது எழு. யாருக்கும் நிரூபிக்க அல்ல, உனக்குள் உறங்கி கிடக்கும் சிவத்தை எழுப்புவதற்காக. ஒரு நாள் உன் உள்ளார்ந்த சிவன் விழித்தால் துன்பம் இருக்காது, தடைகள் இருக்காது. ஒன்றே ஒரு ஒளி மட்டுமே இருக்கும். இவனே தான். வலியின் நடுவிலும் சத்தியத்தின் பாதையை விட்டு விலகாதவன். ஏனெனில் சிவன் என்பது சிலை அல்ல, அவர் உன்னுள் எரியும் அந்த அக்னி. உன் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றியாக மாற்ற ஏற்கனவே உறுதியெடுத்த பரமசக்தி